வணக்கம். இந்த வாரம் என்னோட தோட்டத்துக்கு வாடையே இல்லாத ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் செஞ்சுட்டேன். அது எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அது தானா வந்துடுச்சு. ஒவ்வொரு வாரமும் புதுசா ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து வீட்ல இருக்கிற மீன் அமிலத்தையோ, இல்ல புண்ணாக்கு, தயிர்லாம் போட்டு ஒரு உரத்தையோ, இது மாதிரி ஏதாவது ஒண்ண குடுத்துருவேன். அத போய் அடிக்கும்போதெல்லாம், ஊத்தும்போதெல்லாம் சொல்லுவாங்க, "என்னத்த பண்ணி தொலைஞ்ச? ஒரே நாத்தமா நாறுது. இதனால தான் தோட்டத்துக்கு பெருச்சாளி, எலியெல்லாம் வருது. ஏன் இப்படி பண்றேன்னு?" சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாய்ங்க. சும்மாவே நான் தண்ணி ஊத்துனா கூட, "ஏதோ ஒண்ணு நீ கலக்கி ஊத்துற. என்னத்த ஊத்துன? நாறுதுன்னு" தான் சொல்லுவாங்க சில நேரத்துல. ஏன்னா, நான் வாரம் வாரம் எதையாவது ஒண்ண கலக்கி அதில ஊத்திக்கிட்டே இருப்பேன். அ அ ஒண்ணுமே இல்லாட்டினா வெங்காயத்தூளையாவது ஊற வச்சு அதில குடுத்துட்டே இருப்பேன். ஆனா, ஒ ஒரு வாரம் குடுத்தத அடுத்த வாரம் குடுக்க மாட்டேன். இப்படிதான் குடுத்துட்டே இருப்பேன். ஆ செடிங்களும் அது மாதிரி தொட்டி செடிங்களுக்கு வந்து நம்ம பார்த்து, பார்த்து கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி மஞ்சளா வந்துருது. இல்லாட்டினா இலைகள் அந்த துளிர் விட்டு எடுக்க மாட்டேங்குது. இது மாதிரி பிரச்சனைகள் வந்துடும்னு சொல்லி வாரம், வாரம் என்ன இருக்கோ ஒரு ஒண்ணுமே இல்லாட்டியும் மோர கரைச்சாவது அதில ஊத்திடுவேன். அப்படி குடுக்கும்போது எல்லாம் திட்டுவாங்க. "என்னது இது தோட்டத்துலேருந்து நாறி வந்துகிட்டே இருக்கே! எப்ப பார்த்தாலும் எதையாவது கரைச்சு ஊத்துற, சாணிய ஊத்துற, என்னத்தையாவது கரைச்சு ஊத்துற, அப்புறம் எலி எல்லாமே தான் வரும்." அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன். நீங்க என்னமோ சொல்லிட்டு கடங்கான்ட்டு நான் இருக்கிறதெல்லாம் கரைச்சு, கரைச்சு ஊத்திட்டே இருப்பேன். தரை செடிகளுக்கு நான் வைக்க மாட்டேன். ஆ இந்த தடவ நான் என்ன பண்ணேன்னா, எங்க வீட்ல பால் குடிக்க மாட்டோம். நெறையா தேங்காய் எடுத்துப்போம். தேங்காய் இல்லாத நாளே இல்லன்னு சொல்லலாம். அதனால தேங்காய் சக்கை இருந்துகிட்டே இருக்கும் வீட்ல பால் எடுத்துட்டு. தேங்காய் சக்க பால் எடுத்த தேங்காய் சக்கையும், ஒரு அந்த டிஃபன் பாக்ஸால 1/2 டிஃபன் பாக்ஸ் பழைய சோறு இருந்தது. அத போட்டு மூடி வச்சுட்டேன். மோஸ்ட்லி இது மாதிரி உரங்கள்லாம் செய்யும்போது 7 நாள் வைங்க, அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த யூடியூப் சேனல்லலாம். எனக்கு அந்த அளவுக்கு பொறுமையே இல்ல. ஒரு 5 நாள்லயே எடுத்துட்டேன் நானு. அப்ப எடுத்து திறக்கும்போதே நல்லா ஒரு வாசம் அடிச்சுது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்னடா எப்போதுமே நாத்தம் அடிக்கும். இந்த வாட்டி என்னடா இது இவ்ளோ வாசமா இருக்கேன்ட்டு கொண்டு வந்து இந்த வாசல்ல வச்சு சட்டியில தண்ணிய ஊத்துனா, அந்த தண்ணிய பிடிக்கும்போது அந்த வாசம் அந்த தோட்டம் ஃபுல்லா பரவுது. அவ்ளோ வாசம். நாம மட்டும் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமு, ஜூஸுன்னு குடிச்சிட்டுருக்கோம். இந்த செடிங்களுக்கெல்லாம் ஏதாவது குடுக்கணும்னு சொல்லி வாரம் வாரம் ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் செஞ்சு குடுத்துருவேன். அப்படி குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாட்டெல்லாம் நல்லா கீறிடணும். நல்லா ஒரு குச்சி வச்சு கீறி கிளறி எடுத்துறணும். எடுத்துட்டு நம்ம குடுக்கும்போது தான், நம்ம குடுக்குறது அதுக்கு வந்து கொஞ்சம் சேரும் அதுக்கு. ஏதாவது வாரம் வாரம் கட்டாயமா ஒண்ணு குடுக்கணும். குடுக்கும்போது அதுவும் சாயந்தரம் தான் குடுக்கணும். காலையில குடுத்துட்டோம்னா, சில நேரம் நம்ம எப்படி செய்வோம்ன்னு தெரியாது. சில நேரம் நுனிக்கருகள் பிரச்சனையெல்லாம் வந்துரும். எல்லா செடிக்குமே குடுத்துருவேன் நானு. தரைச்செடிகளுக்கு மட்டும் தான் குடுக்குறதில்ல. அவங்களுக்கு வெறும் தண்ணி மட்டுமே குடுத்தா போதும். எப்பவாவது ஒரு நாள் தரைச்செடிங்களுக்கு மாசத்துல ஒரு வாட்டி மாட்டு குப்பையோ, இல்ல ஆட்டு எருவோ எங்க வீட்ல முயல் குப்பை நெறையா இருக்கு. அத கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சூண்டு போட்டு விடுவேன். ஆ அதுவே அதுக்கெல்லாம் போதுமானதா இருக்கும். மத்த செடிங்க எல்லாத்துக்கும் வாரம் வாரம் ஏதாவது ஒண்ணு குடுத்துறணும். ஆ குடுத்தா தான் கொஞ்சம் நல்லாருக்கும். அந்த ஸ்வீட் லெமன்லாம் ஸ்பெஷலா அதுக்குன்னு உரம்லாம் குடுத்ததில்ல. ஆ மீன் அமிலமோ, வாரத்துக்கு ஒரு தடவ மீன் அமிலமோ, இல்ல புண்ணாக்கு உரமோ, ஏதோ ஒண்ணு திருப்பி திருப்பி வாரம் வாரம் ஒரே இத குடுக்காம, நம்ம செடிங்களுக்கு மாத்தி மாத்தி குடுக்கலாம். இந்த தண்ணீல பாதி இது முடிஞ்சோனே திருப்பியும் தண்ணி விட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் கலந்துக்கலாம். அப்பதான் செடிங்களுக்கும் அத எடுத்துக்க அதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நல்லா அதுக்கும் குளு குளுன்னு இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லா தோட்டமே வாசமா இருந்தது. வீட்ல உள்ளவங்களும், "என்னது இது இன்னைக்கு வாசமா அடிக்குதே! எலியெல்லாம் வரப்போது. இன்னும் நெறைய வரப்போது போல" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க.